Hi viewers. நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஹேர் செக்ஷன்ஸ் பேசிக் 4 செக்ஷன்ஸை பார்த்தோம். ஸோ சென்டர் ப்ரொஃபைல் செக்ஷன் அண்ட் ரேடியல் செக்ஷன்ஸ் பார்த்தோம். சென்டர் ப்ரொஃபைல் செக்ஷனுங்கிறது நம்ம நோஸ்க்கு நேராக இங்கேருந்து டில் நேப் ஏரியா வரைக்கும் ஒரு செக்ஷன். ஸோ ரேடியல் செக்ஷனுங்கிறது இந்த இயர்லேருந்து இந்த இயர் வரைக்கும் ஒரு செக்ஷன்ஸ். ஸோ மறுபடியும் ஒரு நம்ம ரீகேப் பண்ணலாம். ஸோ இது டம்மியில் பாருங்க. ஸோ இயர் டு இயர் செக்ஷன் இப்படி வருது. சென்ட்ரல் ப்ரொஃபைல் செக்ஷன் எப்படி வருது. செக்ஷன் நம்ம எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் இந்த அடுத்த செக்ஷன் ஹாஃப் ஆஃப் தி இயர் செக்ஷன் சொல்லுவோம். ஸோ இந்த செக்ஷன் எப்படி எடுக்கிறதுன்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த செக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் ஹெட் ஷேப் வந்து ஃபுல் டவுனில் இருக்கும். ஹெட் ஷுட் பி டவுன். ஸோ இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன். சேம் அதே மாதிரி இந்த பக்கமும் சேம் அதே மாதிரி வரணும். ஸோ இது பேர் ஹாஃப் ஆஃப் தி இயர் செக்ஷன் சொல்லுவோம். ஸோ உங்கள் ஹேர் வெட்டாக இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெட்டாக இருந்துச்சுன்னா உங்களோட செக்ஷன்ஸ் நீட்டாக வரும், உங்களுக்கு ஹோல்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஹேரை. ஸோ இப்போ நம்ம ஹேர் கட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஹேர் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பாக்ஸ் செக்ஷனை க்ரியேட் பண்ணுவோம். ஸோ ஒரு சின்னதாக ஒரு மைண்டில் ஒரு பாக்ஸ் செக்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதில் தான் நம்ம கைட்லைன் எடுக்க போகிறோம். ஸோ நம்ம சிசர் ப்ராக்டிஸ் பார்த்தோம், செக்ஷன்ஸ் எடுக்கிறத பார்த்தோம். ஸோ சிசரும் கோமும் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்ற விஷயத்த நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு ஃபிங்கரில் க்ரிப் பண்ணுங்கள், உங்களோட கோமை மேலே வைங்க. ஸோ உங்கள் ஃபிங்கரும் உங்கள் கோமும் ரெண்டும் ஒன்றா இருக்கும், சேர்ந்து இருக்கும். ஸோ லைக் இந்த மாதிரி. ஸோ உங்கள் சிசரை ஹேண்டில் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் ஃபுட்வொர்க் வந்து உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கும், ரைட் லெக் வந்து பேக் சைடில் இருக்கும். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வாங்க, ஸ்கேல் மாதிரி கொண்டு வந்து இந்த இடத்துல நீங்கள் கைட்லைன் க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னா ஸோ இதை எடுங்க, உங்கள் கோமை இந்த இடத்துல ஹோல்ட் பண்ணுங்கள். ஸோ இதை கட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் நம்மளோட கைட்லைன். கட் பண்ணும்போது உங்களோட சிசர் வந்து உங்கள் ஃபிங்கரோட டச் ஆகிருக்கணும். டச் ஆகிட்டு தான் நீங்கள் கட் பண்ணணும். ஸோ மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸ் செக்ஷனை க்ரியேட் பண்ணுங்கள். பாக்ஸ் செக்ஷனை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கோம் பண்ணிவிட்டு உங்கள் செக்ஷன் டைட்டாக இருக்கணும். ஸோ உங்கள் ஃபிங்கரில் லெஃப்ட் ஹேண்ட் ஃபிங்கரில் ரெண்டுத்தையும் க்ரிப் பண்ணுங்கள், கோம் அதில் வைங்க. ஸோ உங்கள் சிசர் உங்கள் கையில் தான் இருக்கணும், கீழே இருக்கக்கூடாது. ஸோ அதை ஸ்ட்ரைட்டாக அப்படியே கொண்டு வாங்க, ஸ்ட்ரெயிட் லைன் கீழே பார்த்த மாதிரி. ஸோ இங்கே லைன் க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னா உங்களோட கோமை ஃபஸ்ட்டு இங்கே ஹோல்ட் பண்ணுங்கள். ஸோ இது எடுங்க, இதை ஃபிங்கரை டச் ஆகி கட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் கைட்லைன். ஸோ இந்த ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் ஹேர் கட் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். கைஸ், நம்ம சிசர் ப்ராக்டிஸை பார்த்துட்டோம், செக்ஷன்ஸ் எடுக்கிறத பார்த்துட்டோம், சிசரை பொம்மை ஒன்றா எப்படி ஹேண்டில் பண்ணுறது விஷயத்தையும் பார்த்துட்டோம். இது மூணுத்தையும் நீங்கள் வீட்டில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஹேர் கட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இதை ஸ்டார்ட் பண்ணாதீங்க, உங்களுக்கு சரியாக வராது ஹேர் கட். ஸோ இந்த 3 விஷயத்தை நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு ஹேர் கட் எப்படி பண்ணுறதுன்னு நான் போடுறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோ வரும். ஓகே கைஸ், பாய்.